ஒரு இந்தி பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். चाहे तुमको दिल से गाये गीत मिलके. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமாக. यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम की जय. यीशु नाम यीशु नाम
यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम की जय यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम की जय यीशु नाम की जय तेरे नाम यीशु नाम की जय जिस नाम में है जिंदगी वो नाम में यीशु मसीह नाम में है बंदगी ओ नाम में यीशु मसीह यीशु नाम यीशु नाम यीशु नाम नाम यीशु नाम की जय यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम की जय यीशु नाम की है क्षमा यीशु नाम में मिलती है शिफा यीशु नाम में मिलती है कृपा यीशु नाम में करना दुआ यीशु नाम 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 की जय यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम की जय यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम की जय यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम की जय ஹalleluya ஹalleluya இப்போதுமாய் கூட ஒரு தமிழ் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல உம்தயவென்னை கைவிடல எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் தேவனை நம்பின்னு வந்து நாங்க வெக்கவே படுறதில்ல ஆமென் ஹalleluya ஹalleluya உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல உம்தயவென்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல உம்தயவென்னை கைவிடல வேறுகையாய் நான் கடந்து வந்தேன் இருப்பறையாய் என்னை இருக்க செய்தீர் வேறுகையாய் நான் கடந்து வந்தேன் இருப்பறிவாய் எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லோயே
காயப்பட்டு நின்றேன் கண்ணீர் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரை கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர் உடன்படிக்கை என்னோடு செய்து இறந்திட்ட யாவையும் திரும்பத் தந்தீர் உடன்படிக்கை என்னோடு செய்து இறந்திட்ட யாவையும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லோரி நான் உம்மை துதிப்பேன் எல்லோரி நான் உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உந்தைய என்னை நீ கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உந்தைய என்னை நீ கைவிடல இருந்தையாய் நடந்து வந்தேன் இரு பரிவாய் விருப்பையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாய் எனக்கு தந்தீர் எல்லோயே 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 நான் உம்மை துதிப்பேன் எல்லோயே 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 நான் உம்மை துதிப்பேன் வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர் பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் உங்களை கைவிடலாம் பட் நம் தேவன் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் எல்லாரும் உற்சாகமாக கரத்தை தட்டி இந்த அழகான லிரிக்ஸை பாடுவோமாக வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர் வேண்டியதெல்லாம் வீடை பற்று போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர் பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தேன் பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தேன் எல்லோயே 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 நான் உம்மை துதிப்பேன் எல்லோயே 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 நான் உம்மை துதிப்பேன் எல்லோயே எல்லோயே நான் உம்மை துதிப்பேன் எல்லோயே 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 எல்லோயே நான் உம்மை துதிப்பேன் எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லோஹே எல்லோயே எல்லோயே நான் உம்மை துதிப்பேன் எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஹalleluya இப்போது கூட ஒரு கன்னடா பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಆಮೆನ್.
Let's all clap our hands and worship the Lord. ಅರಸರಿ ನಿನ್ನ ಆತ್ಮರಿ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಲೋಕ ರಾಜರಿ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಮಹಿಮೆಯ ಅರಸರಿ ನಿನ್ನ ಆತ್ಮರಿ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಲೋಕ ರಾಜರಿ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಯೇಸುವೇ ನಿನ್ನ ಸ್ತುತಿಸುವೆನು, ರಾಜನೇ ನಿನ್ನ ಆರಾಧಿಸೆನು. ಯೇಸುವೇ ನಿನ್ನ ಸ್ತುತಿಸುವೆನು, ರಾಜನೇ ನಿನ್ನ ಆರಾಧಿಸೆನು. ಮಹಿಮೆಯ ಅರಸರಿ ನಿನ್ನ ಆತ್ಮನೇ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಮಹಿಮೆಯ ಅರಸರಿ ನಿನ್ನ ಆತ್ಮನೇ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಐಶ್ವರ್ಯನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ, ಸರ್ವವನ್ನು ಆಳುವವನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ಕೃಪೆಯಲ್ಲಿ ರಕ್ಷಕನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ, ನನ್ನಯ ಜೊತೆಗಾರನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ನನ್ನಯ ರಕ್ಷಕನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ, ನನ್ನಯ ಜೊತೆಗಾರನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ಮಹಿಮೆಯ ಅರಸರಿ ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಯೇಸುವೇ ನಿನ್ನ ಸ್ತುತಿಸುವೆನು, ರಾಜನೇ ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವೆನು. ಯೇಸುವೇ ನಿನ್ನ ಸ್ತುತಿಸುವೆನು, ರಾಜನೇ ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವೆನು. ಮಹಿಮೆಯ ಅರಸರಿ ನಿನ್ನ ಆತ್ಮನೇ ಆರಾಧಿಸುವೆ, ದೇವಾನಿನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಿಶುದ್ಧ ದೇವಾನಿನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ, ಪಾಪನಿಂದ ಬೇಡಿ ಸೇರುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿರುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ಪಾಪನಿಂದ ಬೇಡಿ ಸೇರುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿರುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ಮಹಿಮೆಯ ಆತ್ಮನೇ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ
ராஜனே நின்றார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடனின் கண்களை திறப்பவர். அவர் நல்லவர் நல்லவரே. செவிடனின் செவிகளை திறப்பவர். அவர் நல்லவர் நல்லவரே. அவர் குருடனின் கண்களை திறப்பவர். அவர் நல்லவர் வல்லவரே. செவிடனின் செவிகளை திறப்பவர். அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்று உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாம் ஐயா. உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் ஐயா. அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாம் ஐயா. உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் ஐயா உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் ஐயா. அனலுமின்றி குளிருமின்றி வேண்டாம் ஐயா இந்த அனலோடு ஆராதிக்கு ஐயா. அனலுமின்றி குளிருமின்றி வேண்டாம் ஐயா இந்த அனலோடு ஆராதனை செய்யணும் ஐயா. ஆர்ப்பரித்து உம்மை நான் ஆராதிக்க. ஆர்ப்பரித்து உம்மை நான் ஆராதிக்க. ஆனந்த தைலத்தை ஊற்றுவோம் ஐயா. ஆனந்த தைலத்தில் ஊற்றுமையா. ஆனந்த தைலத்தில் ஊற்றுமையா. ஆனந்த தைலத்தில் ஊற்றுமையா. ஊற்றுமே உனக்கு நீரே இந்த நாளில். எங்கள் மேலே ஊற்றிடுமே உனக்கு நீரே இந்த நாளில். எந்த மேலில் வல்லமையுமே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனலொன்று உமக்காய் இரும்பிட. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனலொன்று உமக்காய் இரும்பிட. வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் எழுப்பிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனலொன்று உமக்காய் எழுப்பிட. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் எழுப்பிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனலொன்று உமக்காய் எழுப்பிட. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனலொன்று உமக்காய் எழுப்பிட. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் எழுப்பிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனலொன்று உமக்காய் எழுப்பிட. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட. அனலொன்று அனலொன்று ஊற்றுமே. ராஜனே அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனலொன்று உமக்காய் எழுப்பிட. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் எழுப்பிட.
அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனலும் உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே என் தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட ஊற்றிடுமே உன் வல்லமையே நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் தீர்க்கிட அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇರುವುದು ಬಹಳ ಸಂತೋಷ. அவரை துதிப்பதும் ஆராதிப்பதும் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ಆಶೀರ್ವಾದத்தை கொண்டு வரும். ಅವರನ್ನು ಸ್ತುತಿಸುವುದು ಆರಾಧಿಸುವುದು ನಮ್ಮ ಜೀವಿತದ ಬಹಳ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியிலே இந்த காலகட்டங்களிலே நாம் வாழ்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ಹಲವು ಪರಿಸ್ಥಿತಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಈ ಕಾಲಗಳಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நமக்கு நல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ದೇವರು ನಮಗೆ ಒಳ್ಳೆಯವನಾಗಿರುವುದಾನೆ ಎಂಬುದನ್ನು ಮರೆಯಬಾರದು ಪ್ರಿಯ. சாட்சி சொன்ன உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದಂತ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. விசுவாசிகள் நீங்கள் சாட்சி சொல்வதற்கு ஆர்வமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ವಿಶ್ವಾಸಿಗಳು ನೀವು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಬಹಳ ಆತುರದಿಂದ ಇರಬೇಕು. நீங்க சாட்சி சொல்லுங்க நீங்க சாட்சி சொல்லுங்க என்று நாங்கள் சொல்லக்கூடாது. ನೀವು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಾರದು. நீங்கள் ஆவிக்குரியவர்கள், ನೀವು ಆತ್ಮಿಕ ಮಕ್ಕಳು, ஜெபிக்கிறவர்கள், ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತವರು, தேவனை சார்ந்து வாழ்கிறவர்கள், ದೇವರನ್ನೇ ಆಧಾರ ಮಾಡಿ ಜೀವಿಸುವವರು, கர்த்தருடைய வேத வசனங்களை நீங்கள் வாசிக்கிறவர்கள், ದೇವರ ಸತ್ಯವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವವರು. ஆக தேவன் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாய் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். ಆದ ಕಾರಣ ದೇವರು ಒಂದೊಂದು ದಿನವೂ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ನಡೆಸುವವನಾಗಿರುವವನು. நாம் புறமதஸ்தர்கள் அல்லது உலகத்தாரை போல அல்ல. ನಾವು ಅನ್ಯರೋ ಲೋಕದವರು ಅಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. நாம் எப்பொழுதும் தேவனை சார்ந்து ஜீவிக்கிறபடியினாலே ಯಾವಾಗಲೂ ದೇವರನ್ನು ಆಧಾರ ಮಾಡಿ ಜೀವಿಸುವುದು. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ಒಂದೊಂದು ದಿನವೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ದಾರಿ ஆக ನಡೆಸುತ್ತಾನೆ. ஞாயிற்றுக்கிழமை தினத்திலே கர்த்தருடைய ஆலயத்தில் வரும் பொழுது கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் பாடணும், ஜெபிக்கணும், சாட்சி சொல்லணும். ನೀವು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದಾಗ ದೇವರ ನಾಮಗೆ ಮಹಿಮೆಗಾಗಿ ಆಡಬೇಕು, ಆರಾಧಿಸಬೇಕು, ಸಾಕ್ಷಿಗಳನ್ನ ಹೇಳಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ನೀವು ನನಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಇರಿ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. உலகத்தின் கடைசி வரைக்கும் நீங்கள் சாட்சிகளாய் இருங்கள். ಲೋಕದ ಯುಗದ ಸಮಾಪ್ತಿಯವರೆಗೂ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರಿ. இங்க சபையிலேயே நம்ம சாட்சியா இல்லன்னா, ಸಭೆಯಲ್ಲೇ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರದಿದ್ದರೆ, சாட்சி சொல்லலன்னா, ಸಾಕ್ಷಿ ಹೇಳದಿದ್ದರೆ எப்படி மற்ற இடத்துல நாம் சாட்சிகளா இருக்க முடியும்? ಹೇಗೆ ಬೇರೆ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರುವಿರಿ? ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ನಾವು ಇರುವುದು ನಿರ್ಮೂಲವಾಗದೇ ಇರುವುದು ಆತನ ಶುದ್ಧ ಕೃಪೆಯೇ. ஆக வருகிற நாட்களிலே ஞாயிற்றுக்கிழமை தினங்களிலே சாட்சி சொல்லுவதற்கு நீங்கள் ஆயத்தமாய் வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ಬರುವ ಭಾನುವಾರಗಳಲ್ಲಿ ನೀವು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಹೇಳುವಂತೆ ನೀವು ಸಿದ್ಧತೆಯಾಗಿ ಬನ್ನಿರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. வருகிற 1ஆம் தேதி அதாவது சொன்னது போல
பிரமோதுக்காக இந்த இடத்துல ஜெபக்கூட்டம் இருக்கிறது. 1ನೇ ತಾರೀಕು ಪ್ರಮೋದಯ್ಯವರಿಗಾಗಿ ಒಂದು ಕೂಟವನ್ನ ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿದ್ದೇವೆ. அந்த கூட்டத்துல கூட நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். ಕೂಟದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. அதாவது மரித்தவர்களுக்கும் மௌனமாய் இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் தேவனாயிராமல் ಸತ್ತವರಿಗೂ ಮೌನವಾಗಿ ಇರುವವರಿಗೂ ದೇವರಾಗಿ ಇರದೆ ஜீவனுள்ளோருக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். ಅವರು ಜೀವವುಳ್ಳವರಿಗೆ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ಆ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ನಾಮ ಮಾತ್ರ ಮಹಿಮೆ ಪಡಲಿ. இனி நம்ம என்னதான் பேசினாலும் பிரமோதுக்கு ஒன்றும் தெரியாது. ಇನ್ನು ನಾವು ಏನೇ ಮಾತನಾಡಿದ್ರು ಪ್ರಮೋದಯ್ಯ அவருடைய உலக வாழ்க்கை முடிந்து விட்டது. ಅವರ ಲೋಕದ ಜೀವಿತ ಮುಕ್ತಾಯವಾಯಿತು. ஆகவே நாமும் கூட ஒரு நாளைக்கு உலகத்தை விட்டு போக இருக்கிறோம். ನಾವು ಒಂದು ದಿನ ಲೋಕವನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗುವವರಾಗಿದ್ದೇವೆ. ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த காலகட்டங்களிலே இவைகளை நினைத்து நாம் அனுதினமும் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு மக்களாய் காணப்பட வேண்டும். ಈ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ನೆನೆಸಿ ನಾವು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಅಧಿಕವಾಗಿ ಐಕ್ಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. சங்கீதம் 91:15 வாசிக்கலாம். ಕೀರ್ತನೆ 91ನೇ ವಚನವನ್ನು எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವಂತ ವಾಕ್ಯ. வாசிங்க பாப்போம். இந்த வசனம் என்ன சொல்கிறது? ಈ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? Psalm 91:15. ಕೀರ್ತನೆ 91:15ನೇ ವಚನ. The last census it says like this. ಕಡೆಯ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. The last part. ಕಡೆಯ ವಚನ. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேன். ಆಪತ್ತು ಕಾಲದಲ್ಲಿ ಆತನನ್ನು ತಪ್ಪಿಸಿ ಅವನನ್ನು ಘನಪಡಿಸುವೆನು. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತ ಒಂದು ವಾಗ್ದಾನವಾಗಿವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நான் அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ಇಕ್ಕಟ್ಟಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಹತ್ತಿರವಿದ್ದು ತಪ್ಪಿಸಿ ಅವನನ್ನು ಘನಪಡಿಸುವೆನು. இந்த உலகத்திலே ஆபத்தை சந்திக்காத மனுஷன் ஒருவனும் இருக்க முடியாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇಕ್ಕಟ್ಟನ್ನು ಸಂಧಿಸದೇ ಇರುವಂತ ಮನುಷ್ಯನು ಒಬ್ಬನೂ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக தேவன் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகள் மீது அவர் கவனம் செலுத்துகிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. ಆದ ಕಾರಣ ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಯಾವಾಗಲೂ ಗಮನ ಸೆಲಿಸುವವನಾಗಿರುತ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ಮರೆಯಬಾರದು. அநேக நேரத்தில் பிசாசு நமக்கு ஆபத்தை கொண்டு வருகிறான். ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಸೈತಾನ್ ನಮಗೆ ಆಪತ್ತುಗಳನ್ನು ತರುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. ஆகவே தான் சங்கீதம் 91:3 வாசிக்கும் பொழுது ಕೀರ್ತನೆ 91:3ನೇ ವಚನವನ್ನು ನೋಡುವಾಗ அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಅವನು ನಿನ್ನ ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಯಿಂದಲೂ ಮರಣಕರ ವ್ಯಾಧಿಗಳಿಂದಲೂ ತಪ್ಪಿಸುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. பிசாசு பல பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது ಸೈತಾನನು ಹಲವು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ತರುವಾಗ சத்துருக்கள் பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது ಶತ್ರುಗಳು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ತರುವಾಗ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நான் தப்புவிப்பேன், ನಾನ್ ತಪ್ಪಿಸುವೆನು, உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் ನಿನ್ನ ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಯಿಂದ பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நான் தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். ಮರಣಕರ ವ್ಯಾಧಿಗಳಿಂದ ನಿನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸುವೆನು. நாம் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது, ನಾವು ದೇವರನ್ನ ಆಧಾರ ಮಾಡಿ தேவனை நம்பி வாழும் பொழுது, ದೇವರನ್ನೇ ನಂಬಿ ಜೀವಿಸುವಾಗ, தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து வாழும் பொழுது, ದೇವರ ಹಸ್ತದಲ್ಲಿ ಅರ್ಪಿಸಿ ಬದುಕುವಾಗ தேவன் நம்மை காப்பாற்றுகிற தெய்வமாய் காணப்படுகிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவேதான் நீங்க வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்துக்கு வாங்க, தேவனை சார்ந்து வாழுங்க என்று அடிக்கடி நாங்கள் சொல்லுகிறோம். ಆದ ಕಾರಣ ಸತ್ಯವೇದನ ಓದಿರಿ, ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ, ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ, ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த உலகத்துல மனுஷருடைய உதவி எல்லாம் ஏதோ ஒரு லிமிட்டட் ஒரு அளவுக்கு தான் நமக்கு காணப்படும். ಲೋಕದ ಮನುಷ್ಯರ ಒಂದು ಸಹಾಯ ಒಂದು ಅಂತ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ಆದರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ಸಕಲ ದಿನಗಳು ಯುಗದ ಸಮಾಪ್ತಿಯವರೆಗೂ ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆಯಾಗಿರುವೆನು. So all the time I will be with you. ಎಲ್ಲಾ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಿನ್ನ ಜೊತೆಯಾಗಿರುವೆನು. ஆக இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க வேண்டும். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಆಲೋಚಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இந்த கண்களினால் காண்கிற அனைத்தும் மாயையாய் இருக்கிறது. ಈ ಕಣ್ಗಳಿಂದ ನೋಡುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಮಾಯಕರವಾಗಿದೆ. அது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ಅದು ಒಂದು ನಿರಂತರ ಇಲ್ಲದಂತ ಕಾರ್ಯಗಳಾಗಿವೆ. ஆனால் எல்லாவற்றையும் படைத்த தேவன் சிருஷ்டிகர்த்தர் மட்டுமே அவர் நிரந்தரம் உள்ளவராய் காணப்படுகிறார். ಎಲ್ಲವನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತ ಸೃಷ್ಟಿಕರ್ತನು ಮಾತ್ರವೇ ನಿರಂತರ ದೇವರಾಗಿರುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அந்த 14ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನು ಓದುತ್ತೇವೆ? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் ಆತನು ನನ್ನಲ್ಲಿ ಆಸಕ್ತನಾಗಿರುವುದರಿಂದ அவனை விடுவிப்பேன். ನಾನು ಅವನನ್ನು ರಕ್ಷಿಸುವೆನು. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் ನನ್ನ ನಾಮವನ್ನ ಅರಿತವನಾದದರಿಂದ அவனை உயர்ந்த
உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். ಅವನನ್ನು ಉದ್ಧರಿಸುವೆನು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் ஆண்டவர் மீது வாஞ்சை உள்ளவர்களாய் இருப்போம் என்று ನಾವು சொன்னார். ದೇವರ ಮೇಲೆ ಆಸಕ್ತರಾಗಿರುವುದಾದರೆ தேவனை மகிமைப்படுத்த, ದೇವರ ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು, தேவனை உயர்த்தி பேச, ದೇವರನ್ನು ಉನ್ನತಪಡಿಸಲು, தேவனுடைய நாமத்தை குறித்து பேச ದೇವರ ನಾಮದ ಕುರಿತು ಮಾತನಾಡುವುದು நாம் ஆர்வமுள்ளவர்களாய் இருப்போம் என்று ನಾವು சொன்னார். ಆಸಕ್ತರಾಗಿ ಇರುವುದಾದರೆ ஆண்டவர் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் விடுவிப்பேன் என்று சொல்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಿಂದ ಬಿಡಿಸಿ ರಕ್ಷಿಸಲು ஹல்லேலூயா. ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஆண்டவர், அதாவது குமாரன் நம்மை விடுவித்தாலே தவிர வேறு ஒருவராலும் நம்மை விடுவிக்க முடியாது. ಕುಮಾರನು ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸದಿದ್ದರೆ ಬೇರೆ ಯಾರಿಂದಲೂ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் யார் மீது வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம்? ನಾವು ಯಾರ ಮೇಲೆ ದಾಹ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ? சங்கீதம் 42:1 என்ன சொல்லுகிறது? ಕೀರ್ತನೆ 42:1-2 ಏನು எல்லாருக்கும் ಹೇಳುತ್ತದೆ? தெரிந்த ஒரு வசனம் தான். ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವಂತ ಒಂದು ವಚನ. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா மீது வாஞ்சித்து கதறுகிறது. Psalm 42:1. ಆಮೇಲೆ ದೇವರೇ ಬಾಯಾರಿದ ಜಿಂಕೆಯು ನೀರಿನ ತೊರೆಗಳು ಹೇಗೋ ಹಾಗೆಯೇ ನನ್ನ ಮನವು ನಿನ್ನನ್ನು ಬಯಸುತ್ತದೆ. ஒரு மான், அதாவது ஒரு மிருகம் எப்படி நீரோடையை வாஞ்சித்து ஓடுகிறது போல, ಒಂದು ಪ್ರಾಣಿ ಜಿಂಕೆ ಹೇಗೆ ನೀರ ತೊರೆಗಳಿಗೆ ಹೋಗುವ ರೀತಿ தண்ணீர் தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள, ಅದು ನೀರಿನ ದಾಹವನ್ನು தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ள ಹಸಿವನ್ನ எவ்வளவு ஆர்வமாய், ಎಷ್ಟು ಅದು எவ்வளவு உற்சாகமாய், ಎಷ್ಟು ಸಂತೋಷ, எவ்வளவு வாஞ்சியாய் ಎಷ್ಟು ಅದು ದಾಹ ಉಳ್ಳದಾಗಿ அது ஓடுகிறது போல ಅದು ಓಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ நீங்களும் நானும் கூட ನೀವು ನಾವು ಸಹ தேவனை துதிப்பதற்கு, ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವ, தேவனை தேடுவதற்கு, ದೇವರನ್ನು தேவ ಹುಡುಕುವುದಕ್ಕೆ, சமூகத்தில் காத்திருப்பதற்கு ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾದಿರುವುದಕ್ಕೆ நாம் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா? ನಾವು ದಾಹ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವಾ? இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, ಎರಡನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. ನನ್ನ ಮನಸ್ಸು ದೇವರಿಗಾಗಿ ಚೈತನ್ಯ ಸ್ವರೂಪನಾದಂತ ದೇವರಿಗೆ ಹರಿಸುತ್ತದೆ. Praise the Lord. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ನಾನು ಯಾವಾಗ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ಸೇರುವನೋ? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தாவீதை கர்த்தர் உயர்த்த காரணம் என்ன? ದಾವೀದನ ದೇವರು ಉದ್ಧಾರ ಮಾಡಲು ಕಾರಣವೇನು? தேவனுடைய வாழ்க்கையில, தாவீதனுடைய வாழ்க்கையில எல்லாம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்ல காரணம் என்ன? ದಾವೀದನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಜಯವಾಗಿರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் தேவன் மீது வாஞ்சி உள்ளவனாய் ಅವನು இருந்திருக்கிறான். ದೇವರಲ್ಲಿ ದಾಹ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. உலகத்துல அவன் எந்த அளவுக்கு பெரியவனாய் இருந்தாலும் சரி, ಲೋಕದಲ್ಲಿ ಅವನು ಎಷ್ಟು ಮಾತ್ರಕ್ಕೆ ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದರೂ, எவ்வளவு ஆஸ்தி பாஸ்தி உடையவனாய் இருந்தாலும் சரி, ಎಷ್ಟು ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಗೆ ಒಡೆಯನಾಗಿದ್ದರೂ ಸರಿ, எவ்வளவு அவன் அதிகாரம் படைத்தவனாய் இருந்தாலும் ಅವನು சரி, ಎಷ್ಟು ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದರೂ ಸರಿ, அவனுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு மாயை, ಆತನಿಗೆ ಗೊತ್ತಿತ್ತು ಇದೆಲ್ಲವೂ ಮಾಯ, இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. ಇದೆಲ್ಲ ನಿರಂತರವಲ್ಲ. ஆகவே சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் மீது அவன் வாஞ்சி உள்ளவனாய் ಆದ இருந்திருக்கிறான். ಕಾರಣ ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ದೇವರ ಮೇಲೆ ಆತನು ಯಾವಾಗಲೂ ದಾಹ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த காலகட்டங்களிலே நம்முடைய வாஞ்சை, நம்முடைய தாகம் யார் மீது இருக்கிறது? ಈ ಕಾಲಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ದಾಹ, ನಮ್ಮ ಬಯಕೆ ಯಾರ ಮೇಲಿದೆ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அநேக நேரத்தில் நாம், அதாவது தேவன் மீது வாஞ்சியாய் இருக்க வேண்டும் என்று தான் யோசிக்கிறோம். ಅನೇಕ ರೀತಿಗಳನ್ನು ದೇವರ ಮೇಲೆ ದಾಹ ಉಳ್ಳವಳಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸುತ್ತೇವೆ. ஆனால் உலகமோ உலகத்தின் காரியங்களோ நம்மை விடுகிறது கிடையாது. ಆದರೆ ಲೋಕವೋ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳು ಅವುಗಳನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் என்ன வாசிக்கிறோம்? ಕೀರ್ತನೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನು ಓದುತ್ತೇವೆ? துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், ದುಷ್ಟನ ಆಲೋಚನೆಯಂತೆ ನಡೆಯದೆ, பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், ಪಾಪಾತ್ಮ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳದೆ, பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், ಧರ್ಮ ನಿಂದಕರೊಡನೆ ಕೂತುಕೊಳ್ಳದೆ, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து ಯೆಹೋವನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರಗಳಲ್ಲಿ ಆನಂದ ಪಡುವವನಾಗಿ, அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ಸತ್ಯವೇದ ಧ್ಯಾನವಾಗಿರುವವನು ಭಾಗ್ಯವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிறோமா? ಇಂದು ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುತ್ತೀರಾ? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ಆತ್ಮಿಕ ಜೀವಿತಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡುತ್ತೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் ರಾತ್ರಿ பாக்கியவான். ಹಗಲು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಧ್ಯಾನವಾಗಿರುವವನು ಧನ್ಯನಾಗಿದ್ದಾನೆ. அப்படிப்பட்ட பிள்ளைகளைத்தான் ஆண்டவர் விடுவிக்கிறார். ಅಂತ ಮಕ್ಕಳನ್ನ ಮಾತ್ರ ದೇವರು ಬಿಡಿಸುವವನು. அப்படிப்பட்ட பிள்ளைகளைத்தான் ஆண்டவர் கனப்படுத்துவார். ಅಂತ ಮಕ್ಕಳನ್ನ ಮಾತ್ರ ದೇವರು அப்படிப்பட்ட ಘನಪಡಿಸುವವನು. மக்களைத்தான் ஆண்டவர் நாளுக்கு நாள் உயர்த்துவார். ಅಂತ ಮಕ್ಕಳನ್ನ ಮಾತ್ರನೇ ದಿನ ದಿನಕ್ಕೆ ದೇವರು ಉದ್ಧರಿಸುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த கால வேளையிலே ಈ ಕಾಲಗಳಲ್ಲಿ நாம் தேவனை கனப்படுத்துகிற, தேவனை உயர்த்தி பேசுகிற ஒரு மக்களாய்
மக்களாய் காணப்பட வேண்டும். ದೇವರನ್ನ ಘನಪಡಿಸುವವರಾಗಿ ದೇವರನ್ನು ಉದ್ಧರಿಸಿ ಮಾತನಾಡುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅನೇಕ நேரத்தில் இப்படிப்பட்ட சத்தியங்களை நாம் சொல்லும் பொழுது ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಇಂತಹ ಒಂದು ಸತ್ಯತೆಗಳನ್ನು ಹೇಳುವಾಗ இன்னைக்கு உலகம் இதை ஏற்றுக்கொள்ளுகிறது கிடையாது. ಲೋಕವು ಇದನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. ஜனங்கள் அநேக நேரத்தில் ஏதோ உதாசீனமாக நினைக்கிறார்கள். ಜನರು ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಉದಾಸೀನತೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. 92 சங்கீதம் 6 வசனம் பாருங்க. 92ನೇ ಕೀರ್ತನೆ 6ನೇ ವಚನವನ್ನು ನೋಡುವ. வாசிங்க. Psalm 92 verse 6. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான். ಪಶು ಪ್ರಾಯನು ಅದನ್ನು ಅರಿಯನು. என்னதான் பிரசங்கம் பண்ணு, ಏನೇ ಪ್ರಸಂಗವನ್ನ ಮಾಡಿದರು, எவ்வளவுதான் அவங்களுக்கு புத்திமதி சொல்லு, ಎಷ್ಟೇ ಬುದ್ಧಿ ಮಾತುಗಳನ್ನ ಹೇಳಿದರು, அது மண்டையில ஏறதே கிடையாது. ಆ ತಲೆಗೆ ಹತ್ತೋದಿಲ್ಲ. மிருக குணமுள்ள மனுஷன். ಆತನು ಪಶು ಪ್ರಾಯನಾಗಿದ್ದಾನೆ. அப்போ மனுஷனும் கூட நல்ல மனுஷனுங்கிறான், மிருக குணமுள்ள மனுஷனுங்கிறான். ಮನುಷ್ಯನು ಸಹ ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯನು ಒಂದು ಪಶು ಪ್ರಾಯನವನ. ஆனா ஆளு பாக்குறதுக்கு என்னமோ மனுஷனா இருக்கிறான், ನೋಡುವಾಗ ಮನುಷ್ಯನಾಗಿರುತ್ತಾನೆ. ஆனா உள்ள மனசெல்லாம் மிருகம். ಮನಸ್ಸೆಲ್ಲ ಒಂದು ಪಶು ರೀತಿಯಲ್ಲೇ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மிருக குணமுள்ள மனுஷன் இதை உணரான். ಆ ಪಶು ಪ್ರಾಯನು ಅದನ್ನು ಅರಿಯನು. மூடன் அதை உணரான். ಹುಚ್ಚನು ತಿಳಿಯನು. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எத்தனை வருஷமாய் கர்த்தருடைய சத்தியத்தை நாம் கேட்கிறோம். ಎಷ್ಟು ವರ್ಷ ಕಾಲಗಳಿಂದ ದೇವರ ಸತ್ಯತೆಗಳನ್ನ ಕೇಳುತ್ತಿದ್ದೇವೆ. விதவிதமான ஆலோசனைகள், ವಿಧ ವಿಧವಾದಂತ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳು, விதவிதமான சத்தியங்கள். ವಿಧ ವಿಧವಾದಂತ ಸತ್ಯತೆಗಳು. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டாலும் கூட ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳಿದರೂ உணராத மக்களாய் காணப்படுகிறோம். ಅದನ್ನ ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದಂತ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. அந்த சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்றான், ಕೀರ್ತನೆಗಾರನು ಇನ್ನೊಂದು ಕಡೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, அதாவது அந்த செவிட்டு விரனை போல என் ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி, ಒಂದು ಸರ್ಪದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಜನರು ಇದ್ದಾರೆ. அடிக்கடி கடினமாய் உணர்த்தப்பட்டும் ಅಧಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಠಿಣವಾಗಿ ನಾವು ತಿಳಿಸಿದರು, எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் ಎಷ್ಟೇ ಸತ್ಯತೆಗಳನ್ನ ಕೇಳಿದರು ஒரு மிருகத்தை போல இன்றைக்கு உணராமல் ஜனங்கள் காணப்படுகிறார். ಒಂದು ಪಶುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಜನರು ಅದನ್ನು ಅರಿಯದೇ ಇದ್ದಾರೆ. நல்ல மனுஷனுக்கு ஒரு நல்ல சொல் என்று சொல்லுவார்கள், ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಮಾತು, நல்ல மாட்டுக்கு ஒரு அடி என்று சொல்லுவார்கள். ಒಳ್ಳೆಯ ಹಸುಗೆ ಒಂದು ಒದೆ. ஆனா நம்ம மனுஷனாவும் இருக்கிறதுல மிருகமாவும் இருக்கிறதுல. ಒಂದು ಕಡೆಯಲ್ಲಿ ನಾವು ಮನುಷ್ಯರಾಗಿರೋದಿಲ್ಲ, ಒಂದು ಮೃಗವಾಗಿ ಇರೋದಿಲ್ಲ. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாளுக்கு நாள் நாம் மனம் திரும்ப வேண்டும். ದಿನಕ್ಕೆ ದಿನ ನಾವು ಮನ ತಿರುಗುವವರು, நாளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ದಿನಕ್ಕೆ ದಿನ ವಿಧೇಯರಾಗಿರಬೇಕು. 1 பேதுரு எழுதின புத்தகம் 1 ಪೇತ್ರನ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ, அங்கே கூட ஒரு வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಸಹ ಒಂದು ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க பாப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்ததுண்டானால், ದೇವರು ಒಳ್ಳೆಯವನೆಂಬುದನ್ನು ರುಚಿ ನೋಡಿದರೆ. ஆமென். எத்தனை வருஷம் ஆனது நாம் ரட்சிக்கப்பட்டு, ಎಷ್ಟು ವರ್ಷ ಕಾಲ ಆಯ್ತು ನಾವು ರಕ್ಷಣೆ, நாம் ஞானஸ்தானம் எடுத்து, ನಾವು ದೀಕ್ಷೆ ಸ್ಥಾನವನ್ನು வேதத்தை வாசிக்க ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಓದಲಿಕ್ಕೆ ஆரம்பித்து எவ்வளவு வருஷங்கள் நாட்கள் ஆனது? ಆರಂಭ ಮಾಡಿ ಎಷ್ಟು ವರ್ಷ ಕಾಲಗಳಾಗಿವೆ? Are you taste and seen that Lord is good? ನೀವು ದೇವರನ್ನು ರುಚಿ ನೋಡಿದರೆ ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು ಎಂಬುದಾಗಿ, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால், ದೇವರು ಒಳ್ಳೆಯವನೆಂಬುದನ್ನು ನೀವು ರುಚಿ ನೋಡುವುದಾದರೆ சகல துர்க்குணத்தையும், ಸಕಲ ಮಾರ್ಗಗಳನ್ನ, சகலவித கபடத்தையும், ಸಕಲ ವಿಧವಾದ ಕಪಟಗಳನ್ನ, வஞ்சகங்களையும், ಆ ವಂಚನೆಗಳನ್ನ, பொறாமைகளையும், ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಗಳನ್ನ, சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு ಎಲ್ಲಾ ಚಾಡಿ ಹೇಳುವುದ ಕಾರ್ಯಗಳನ್ನ, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையை போல, ಎಲ್ಲಾ ಬಿಟ್ಟು ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿರುವಂತ ಮಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ கர்த்தருடைய களங்கமில்லாத இந்த திருவசனத்தின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ಪರಮಾರ್ಥಿಕವಾದ ಶುದ್ಧ ಹಾಲನ್ನು ಬಯಸುವವರಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு இன்னும் கிறிஸ்தவங்களுக்கு அந்த கபட்டுத்தனம் போகல, ಇನ್ನು ಆ ಕ್ರೈಸ್ತ ಮಕ್ಕಳಿಗೆ ಕಪಟತನವನ್ನ ಹೋಗಲಿಲ್ಲ, புறங்கூறுதல் போகவில்லை, ಆ ಚಾಡಿ ಹೇಳುವುದನ್ನು ಹೋಗಲಿಲ್ಲ, வஞ்சகம் போகிறதில்லை, ಆ ವಂಚನೆಗಳು ಹೋಗಲಿಲ್ಲ, பொறாமை போகவில்லை. ಆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಕಾರ್ಯಗಳೇ ಹೋಗಲಿಲ್ಲ. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இவையெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் விசுவாசிகள் என்று நாம் சொல்ல முடியாது. ಇವುಗಳೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾನು ವಿಶ್ವಾಸಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಉತ್ತಮ. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல இருங்கள். ನೀವು ಬೆಳೆಯುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿರುವ ಮಗುವ As a newborn baby we should live in this world. ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿರುವಂತ ಮಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುವವರಾಗಿರಬೇಕು. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் வாழ்கிற நாட்கள் கடைசி நாட்கள். ನಾವು ಬದುಕುವಂತ ಜೀವಿತ ಕಡೆಯ ದಿನಗಳಾಗಿವೆ. இன்றைக்கு அநேக விதமான மோசமான காரியங்களை கேட்கிறோம், பார்க்கிறோம். ಅನೇಕ ವಿಧವಾದ ಮೋಸಕರವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು இன்னும் உலகம் எந்த இடத்துக்கு போய்
நிற்குமோ தெரியாது. ಈ ಲೋಕ ಯಾವ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಿ ನಿಲ್ಲುತ್ತದೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ கொஞ்சம் கிறிஸ்தவ மார்க்கத்தில் சத்தியத்தை அறிவித்து சத்தியத்தை கேட்டு ஒரு நல்ல மார்க்கத்தில் நடங்க என்று சொல்லி அவ்வப்போது அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார்கள். ಹೇಗೋ ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದು ಅರಿತು ಆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಡೆಯಿರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅವಾಗ ಹೇಳುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. இதை உண்மையாய் கேட்டு மனம் திரும்பின மக்கள் அவர்கள் உண்மையான தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ಇದನ್ನ ಕೇಳಿ ಮನ ತಿರುಗಿದಂತ ಮಕ್ಕಳು ನಿಜವಾದಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த காலகட்டங்களிலே வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய நாம் கற்றுக்கொள்ள ಈ வேண்டும். ಕಾಲಗಳಲ್ಲಿ ಸತ್ಯ ವೇದಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. 1 தெசலோனிக்கருக்கு எழுதின புத்தகம், 1 தெசಲೋನಿಕ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ, 1 தெசலோனிக்கருக்கு எழுதின புத்தகம் 1 தெசலೋನಿಕ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் ನಮ್ಮ ಬೋಧನೆ ವಂಚನೆಗಳಿಂದಲೂ துராசையினாலும் ದುರಾಸೆಗಳಿಂದಲೂ ಉಂಟಾಗಲಿಲ್ಲ. அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை. ಅದು ಕಪಟವಾಗಿಯೂ ಇರಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபைக்கு எழுதும் பொழுது ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು தெசலೋನಿಕ ಸಭೆಗೆ ಬರೆಯುವಾಗ, எங்களுடைய பிரசங்கம் வஞ்சக நிறைந்ததாக இல்லை, ನಮ್ಮ ಪ್ರಸಂಗಗಳು ವಂಚನೆಕಾರಕ துராசையினால் உண்டாகவில்லை, ದುರಾಶೆಗಳಿಂದ அது ಉಂಟಾಗಲಿಲ್ಲ, கபடமுள்ளதாய் இருக்கவில்லை, ಅದು ಕಪಟಗಳಾಗಿರಲಿಲ್ಲ. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் ಸುವಾರ್ತೆ ವಾಕ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉತ್ತಮರೆಂದು நாங்கள் ಎಣಿಸಿದ್ದರಿಂದ மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். ನಮ್ಮ ಮನುಷ್ಯರಿಗಲ್ಲ, ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಶೋಧಿಸುವಂತ ದೇವರಿಗಾಗಿ ನಾವು ಮಾಡುವವರಾಗಿರ್ತೇವೆ. இன்றைக்கு இதே வசனத்தை இந்த சபை மக்களுக்கு முன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். ಇದೇ ವಾಕ್ಯವನ್ನು ಈ ಸಭೆಯ ಮುಂದಾಗಿ ನಾನು ಹೇಳುವವನಾಗಿದ್ದೇನೆ. ஏதோ உங்ககிட்ட இருந்து ஏதாவது வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறது ಏನೋ கிடையாது. ನಿಮ್ಮಿಂದ ಏನೋ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ ಅಂತ ಹೇಳಕ್ಕಾಗಿ ಈ ಪ್ರಸಂಗವನ್ನ ಮಾಡಲಿಲ್ಲ. இந்த சத்திய வசனத்துல என்ன இருக்கிறதோ அதை உங்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம். ಈ ಸತ್ಯ ವಾಕ್ಯಗಳು ಏನಿದೆಯೋ ಅದನ್ನೇ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ இந்த ಮಕ್ಕಳೇ, காலகட்டங்களிலே இப்படிப்பட்ட வசனங்களை நாங்கள் சொல்லும் பொழுது ಈ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಇಂತಹ ವಚನಗಳನ್ನು விசுவாசிகள் ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅಂಗೀಕರಿಸೋದಿಲ್ಲ. முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ಆತನು ಗುಣಗುಟ್ಟುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾರೆ. 5ஆம் வசனத்துல அவர் எழுதுகிறார், 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅವರು ಬರೆಯುತ್ತಾರೆ, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி ನಿಮಗೆ ತಿಳಿದಿರುವ ಪ್ರಕಾರ நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவில்லை, ನಾವು ದುರಾಶೆಗಳ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಹೇಳಲಿಲ್ಲ, பொருளாசி உள்ளவர்களாய் மாயமானம் பண்ணவும் இல்லை. ನಾವು ವಸ್ತುಗಳ ಆಸೆಗಳಿಂದ ಮಾಯ ಮಂತ್ರಗಳು இதற்கு ಮಾಡಲಿಲ್ಲ. தேவனே சாட்சியாய் இருக்கிறார். ಇದಕ್ಕೆ ನಮ್ಮ ದೇವರೇ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದಾನೆ. இந்த இடத்துல நாங்கள் போதிக்கிற வசனங்கள், ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬೋಧಿಸುವಂತ இந்த ವಾಕ್ಯಗಳು, இடத்துல நாங்கள் சொல்லுகிற ஆலோசனைகள், ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಆಲೋಚನೆಗಳು இந்த வேத வசனத்துக்கு ஏற்ற நிலைமையிலே காணப்படுகிறது என்று நான் சொல்ல ಈ விரும்புகிறேன். ಸತ್ಯ ವಾಕ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. ஏதோ உங்களிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இல்லாத வார்த்தைகளை நாங்கள் பிரசங்கிக்கிறது கிடையாது. ಏನೋ ನಿಮ್ಮಿಂದ ಏನಾದರೂ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಇಲ್ಲದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்முடைய ஆண்டவர் ஆபத்து காலத்துல நமக்கு உதவி செய்து நம்மை காப்பாற்றுகிற தேவன். ನಮ್ಮ ದೇವರು ಇಕ್ಕಟ್ಟಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಸಹಾಯವನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವರು. கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால், ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಾವು கர்த்தருடைய ಜೀವಿಸುವುದಾದರೆ, வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗುವುದಾದರೆ தேவன் நிச்சயமாய் நம்மை வழி நடத்துவார், நமக்கு உதவி செய்வார். ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. வேதத்திலே தானியேலை கர்த்தர் எப்படி தப்புவித்தார் என்று நமக்கு தெரியும். ವೇದದಲ್ಲಿ ದಾನಿಯೇಲನ್ನು ಹೇಗೆ ದೇವರು ತಪ್ಪಿಸಿದೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು தானியேலை சிங்கக்கபியிலே அவர்கள் போட்டார்கள். ದಾನಿಯೇಲನ ಸಿಂಗದ ಗವಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆக தேவன் தானியேலை சிங்க குகையிலே போடும்படி கர்த்தர் அனுமதித்தார். ದೇವರು ದಾನಿಯೇಲನ ಸಿಂಗದ ಗವಿಯಲ್ಲಿ ಹಾಕಲು ಅನುಮತಿಯನ್ನು ಕೊಟ್ಟನು. அங்கே தானியேலை எப்படியாவது அவன் மீது குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவனிடத்தில் அநேக குற்றங்களை சொல்லி அவனை அந்த சிங்கத்தின் குகையிலே போட்டார்கள். ರಾಜನ ಬಳಿ ಏನಾದರೂ ಒಂದು ತಪ್ಪುಗಳನ್ನು ಕಂಡು ಹಿಡಿದು ಹೇಳಿ ಆ ಸಿಂಗದ ಗವಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದರು. ஆனால் நடந்தது என்ன? ಆದರೆ ನಡೆದದ್ದು ಏನು? அந்த சிங்கத்தின் குகையிலிருந்து கூட கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ಸಿಂಗದ ಗವಿಯಲ್ಲೂ ಸಹ ದೇವರು ಆತನನ್ನು ರಕ್ಷಿಸಿದನು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ஏசாயா 43:2 ಏಷಯ 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், ನೀವು ನದಿಗಳನ್ನು ದಾಟುವಾಗ ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆಯಾಗಿ, நீ ஆறுகளை கடக்கும் போது உன்மேல் புரளுவதில்லை, ಅದು ನಿನ್ನ ಮೇಲೆ ದಾಟುವುದು ಇಲ್ಲ, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், ನೀನು ಅಗ್ನಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ ಅದು ನಿನ್ನ அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ಅಗ್ನಿಯ ಜ್ವಾಲೆ ನಿನ್ನ ದಹಿಸದು. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. தானியேல் தேவனுக்கு பயந்து ஜீவித்தான். ದಾನಿಯೇಲನು ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಜೀವಿಸಿದನು. அவன்
மனுஷரை பிரியப்படுத்தவில்லை, ಆತನು ಮನುಷ್ಯನನ್ನು ಮೆಚ್ಚಿಸ தேவனை பிரியப்படுத்தினான். ಆತನು ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸಿ வழக்கம் போல எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வைத்து அவன் தேவனை துதித்தான், தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். ಯಥಾ ಪ್ರಕಾರ ಯೆರೂಸಲೇಮಿನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿ ಆತನು ಪ್ರಾರ್ಥಿಸುವವನಾಗಿದ್ದನು. ஆண்டவர் அந்த சிங்கத்தின் குகையிலிருந்து அவனை காப்பாற்றினார். ದೇವರ ಆ ಸಿಂಹದ ಗವಿಯಿಂದ ಆತನು ರಕ್ಷಿಸಿದನು. யோசேப்பை கூட நாம் வேதத்துல வாசிக்க முடியும். ಯೋಸೇಫನ ಸಹ ನಾವು ಓದಬಹುದು. யோசேப்பினுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆபத்துகள் வந்தது. ಯೋಸೇಫನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಆಪತ್ತುಗಳು அவனுடைய ಸಂಭವಿಸಿತು. சகோதரர்கள் அவனை தூக்கி படுகுழியிலே போட்டார்கள். ಆತನ ಸಹೋದರ ಅವರನ್ನ ಹಳ್ಳಕ್ಕೆ ಹಾಕಿದರು. ஆனால் தேவன் அவனை தப்புவித்து அவனை எல்லா விதத்திலும் கர்த்தர் அவனை விடுவித்தார். ಅದು ದೇವರ ಅವನನ್ನು ತಪ್ಪಿಸಿ ಎಲ್ಲಾ ವಿಧ ದೇವರ ಆತನ ಜೊತೆಗಾರನಾಗಿದ್ದನು. யோசேப்பு செய்யாத தவறுக்காக அவனை சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். ಯೋಸೇಫನು ಮಾಡದ ತಪ್ಪಿಗಾಗಿ ಆತನ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆதியாகமம் 39:2 இப்படி சொல்லுகிறது. ಆದಿಕಾಂಡ 39:2 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. Genesis chapter 39 verse 2. 39 ವಚನ. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ಯೆಹೋವನು ಯೋಸೇಫನ ಸಂಗಡನೆ ಇದ್ದದರಿಂದ இந்த காலகட்டங்களிலே ಈ ಕಾಲಗಳಲ್ಲಿ கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವುದರಲ್ಲಿ ಸಂದೇಹ என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ಏನೇ ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದರೂ ಸರಿ, என்ன போராட்டங்கள் வியாதிகள் கஷ்டங்கள் வந்தாலும் சரி, ಏನೇ ಹೋರಾಟಗಳು ವ್ಯಾಧಿಗಳು ಕಷ್ಟಗಳು ಬಂದರೂ தேவன் ಸರಿ, உன்னோடு கூட இருந்து ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದು உன்னை விடுவிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುವನೆಂಬುದರಲ್ಲಿ ಸಂದೇಹವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சங்கீதம் 107:13 வாசிங்க. 107 Psalm 107:13. 107:13 ವಚನ. ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். ದೇವರ ಅಪಾಯ ಕಾಲದ ಅವರನ್ನು ನೋಡಿ ಕರೆದರು, ದೇವರು ಅವರನ್ನು ರಕ್ಷಿಸಿ ஆமென். ಕಾಪಾಡಿದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாசனை அப்படிதானே சொல்லுது. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னும் சங்கீதம் 50:15 வாசிக்கும் பொழுது 50:17 ಓದುವ, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ಆಪತ್ತು ಕಾಲ ನನ್ನ ನೋಡಿ ಕರೆ, நான் உன்னை விடுவிப்பேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುವೆನು, நீ என்னை ನೀ மகிமைப்படுத்துவாய். ನನ್ನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு உலகத்துல பல ஆபத்துகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. இந்த ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಆಪತ್ತುಗಳು, ಸಮಸ್ಯೆಗಳು, ಹೋರಾಟಗಳು ಇರುತ್ತವೆ. ஒவ்வொரு நாளும் வெளியே போய் வீட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ಒಂದೊಂದು ದಿನ ಹೊರಗೆ ಹೋಗಿ ಮನೆಗೆ ಬರೋದು ಬಹಳ ಕಠಿಣವಾಗಿದೆ. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே ಇಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஆண்டவர் ஒருவர் தான் நம்மை காப்பாற்ற முடியும். ದೇವರು ಒಬ್ಬನೇ ನಮ್ಮನ್ನು அவர்தான் நமக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். ಅವರೊಬ್ಬರೇ ಆಲೋಚನೆ ಕೊಡಲು அவர்தான் நம்மை ஆற்றி தேற்ற முடியும். ಆತನು ಮಾತ್ರ ನಮ್ಮನ್ನು ಆಧರಿಸಲು ಸಾಧ್ಯ. இந்த காலகட்டங்களிலே தேவனை சார்ந்து வாழ்வோம். ಈ ಕಾಲ ದೇವರನ್ನ ಆಧಾರ ಮಾಡಿ தேவனை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். ದೇವರು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. கர்த்தர் நிச்சயம் நமக்கு உதவி ದೇವರು செய்வார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಮಗೆ இந்த ಸಹಾಯವನ್ನು கூட்டத்தில் ಕೊಡುವರು. இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ಕೂಟದಲ್ಲಿರುವಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರು ನೀವು ಅಧಿಕವಾಗಿ உங்கள் ಪ್ರಾರ್ಥನೆ வீடுகளிலே ಮಾಡಬೇಕು. குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಕುಟುಂಬ ಪ್ರಾರ್ಥನೆ அனுதினமும் உங்கள் வீடுகளிலே வேதத்தை வாசிக்க வேண்டும். ಅನುದಿನವೂ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸತ್ಯ ವೇದವನ್ನು வெறும் சண்டே மட்டும் இங்க வந்து பைபிளை திறந்து பார்க்க கூடாது. ಭಾನುವಾರ ಮಾತ್ರ ಸತ್ಯವೇದನ ತೆರೆಯುವವರಾಗಿರಬಾರದು. எத்தனை பேர் உங்க வீட்ல பைபிள் படிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುತ್ತೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எவ்ரி டே நீங்க எப்படி சாப்பிடுறீங்களோ, எப்படி குளிக்கிறீங்களோ, துணி மாத்துறீங்களோ, எப்படி வீட்டில் மற்ற காரியங்களை செய்கிறீங்களோ, அதை போல வேதம் வாசியுங்கள், ஜெபியுங்கள், ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கி ஜீவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ಹೇಗೆ ನಿಮ್ಮ ಅನುದಿನದ ಜೀವಿತದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿರೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದರಲ್ಲಿ ಗಮನವನ್ನು ಸಲ್ಲಿಸಿರಿ. கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை விடுதலை ஆக்குவார். ದೇವರು ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಶಕ್ತ. தானியேலை காப்பாற்றின தேவன், ದಾನಿಯೇಲನ ಕಾಪಾಡಿದ யோசேப்பை காப்பாற்றின தேவன், ಯೋಸೇಫನ ಕಾಪಾಡಿದಂತ தாவீதை காப்பாற்றின தேவன், ದಾನಿಯೇಲನ ಕಾಪಾಡಿದ உன்னை என்னையும் காப்பாற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. Shall we all stand please? எல்லாரும் கண்களை மூடி தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். ಎಲ್ಲರೂ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಶಿರವನ್ನು ಬಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆபத்து காலத்தில் ಅಪಾಯ ಕಾಲಗಳಲ್ಲಿ நான் அவனோடு இருந்து ನಾನು ಆತನೊಟ್ಟಿಗಿದ್ದು அவனை தப்புவித்து ಆತನ ತಪ್ಪಿಸಿ அவனை கனப்படுத்துவேன். ಅವನನ್ನು ಘನಪಡಿಸುವೆನು. வானமும் பூமி ஒழிந்தாலும் ಆಕಾಶ ಭೂಮಿ ಅಳಿದರೂ
அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. ಆತನ ವಾಕ್ಯ ಒಂದು ಅಳಿದು ಹೋಗೋದಿಲ್ಲ. கடந்த 2024 ஆண்டு காலமாக 2024 ವರ್ಷ ಕಾಲಗಳಿಂದ இந்த வார்த்தை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. ಈ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಲೇ இந்த உலகத்திலே எல்லாரோடும் பேசிக் கொண்டிருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲರೊಟ್ಟಿಗೆ ಈ ವಾಕ್ಯಗಳು வா மகனே வா மகளே, ಬಾ ಮಗನೇ ಬಾ ಮಗಳೇ, உன்னை விடுவிப்பேன், ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುವೆನು, உன்னை நடத்துவேன், ನಿನ್ನನ್ನು ನಡೆಸುವೆನು, உனக்கு உதவி செய்வேன், ನಿನಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡುವೆನು, உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். ನಿನಗೆ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಕೊಡುವೆನು. He is always calling us. ಆತನು ಯಾವಾಗಲೂ ಕರೆಯುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. அவரை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்திலே இல்லை. ಆತನ ಹಾಗೆ ಬೇರೊಂದು ದೇವರೇ இந்த வார்த்தைகளினாலே உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள் என்று ಈ சொல்கிறார். ವಾಕ್ಯದ ನಿಮ್ಮನ್ನು ಆಧರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. மனுஷனுடைய வார்த்தை அப்படி அல்ல. ಮನುಷ್ಯನ ವಾಕ್ಯಗಳು ಆ இது ರೀತಿಯಾಗಿ தேவனுடைய வார்த்தை. ಇದು ದೇವರ ವಾಕ್ಯ, இது உண்மையுள்ள வார்த்தை. ಇದು ಸತ್ಯವಾದ இது ஜீவனுள்ள வார்த்தை. ಜೀವವುಳ್ಳಂತ நேற்றுமின்றி என்று மாறாத வார்த்தை. ನಿನ್ನೆ ಇಂದು ಎಂದಿಗೂ ಬದಲಾಗದಂತ ವಾಕ್ಯಗಳು. நம்மை விட்டு கொடுப்போம் என்று சொன்னார், ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡುವುದಾದರೆ, நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னார், ನಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದು நம்மை நடத்துவார். ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. இந்த நாளில கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ಈ அர்ப்பணிப்போம். ದಿನದ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி கொண்டு வருகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ನಮಗೆ ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವಂತ ಒಳ್ಳೆ ದೇವರೇ, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ವಂದಿಸುತ್ತೇವೆ. இந்த நாளின் ஆராதனைக்காய் நாங்கள் நன்றி ಈ செலுத்துகிறோம். ದಿನದ ಆರಾಧನೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು இந்த ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இடத்துல சாட்சி சொன்ன பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದಂತ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ பாடின ஆராதனை செய்த பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ಮಾಡಿದಂತ ಆರಾಧನೆ ಮಾಡಿದಂತ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ உமக்கு ಮಾಡುತ್ತೇವೆ. தசமபாக காணிக்கை கொடுத்த பிள்ளைகளுக்காய் நன்றி ನಿಮಗೆ செலுத்துகிறேன். ದಶಾಂಶ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟಂತ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ இந்த ಮಾಡುತ್ತೇವೆ. இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீது உம்முடைய கரம் கிருபை தயவு இருக்கட்டும். ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ನಿನ್ನ ಕೃಪೆ ದಯೆ அவருடைய ಇರಲಿ. தேவலை நீ சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ಅವರ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. எல்லா விதத்திலும் அவர்களை விடுவித்து, ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಅವರನ್ನು ಬಿಡಿಸಿ, எல்லா விதத்திலும் அவர்களை ஆதரித்து அரவணைத்து, ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರನ್ನು ಆಧರಿಸಿ ಆತನ இந்த உலகத்திலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜಯವುಳ್ಳ ಜೀವಿತ, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ, ಜಯವುಳ್ಳ ಜೀವಿತ, சந்தோஷமாய் வாழ, ಸಂತೋಷವಾಗಿ ಜೀವಿಸಲು, ஒரு விசுவாசிகளாய் இந்த உலகத்திலே சாட்சியாய் நிற்க, ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸಲು அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. அனலுமின்றி குளிலுமின்றி வெதுவெதுப்பாய் இவர்கள் இருக்காதபடி, ಬೆಂಕಿಯಾಗಿ ಇಲ್ಲದೆ ತಣ್ಣಗೂ ಇಲ್ಲದೆ ಇರದೆ அனலுள்ள விசுவாசிகளாய் காணப்பட நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ಅಗ್ನಿ ಉಳ್ಳ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವ இந்த வார்த்தையில் நடக்கிற எல்லா காரியத்திலும் நம்முடைய கிருபை இருக்கட்டும். ಈ ದಿನ ನಡೆಯುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿನ ಕೃಪೆ ಇರಲಿ. மறுபடியும் நாங்கள் சந்திக்கும் வரை ಮತ್ತೆ ನಾವು ಸಂಧಿಸುವವರೆಗೂ நம்முடைய கிருபை தயவு எங்களோடு கூட இருக்கட்டும். ನಿನ್ನ ಕೃಪೆ ದಯೆ ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿರಲಿ. சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு போக உதவி செய்யும். ಸಂತೋಷದಿಂದ ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗುವಂತೆ இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் பிதாவே. ತಂದೆಯ ಮುಖಾಂತರ ಬಿಡುತ್ತೇವೆ. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை Send your offerings to Christ the King Ministries, Indian Bank, RMV Second Stage, BEL Road Branch, Bangalore, India. Account number 439796886. IFSC code ID IB 000R050. MICR code 5600190008. For more details, contact 988-6869-714, 8050-11600.